கேண்டிடேட்டா நிக்கலையே, அப்புறம் எப்படி அவங்களோட சொத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, 2026 தேர்தல்ல அதிமுக கட்சியில இருந்து அவங்களோட கணவர் சுந்தர்சி அவர்கள், இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. எங்க மதுரை தொகுதியில. இதுதான் அவர் முதல் வாட்டி கேண்டிடேட்டா நிக்கிறது. அவரோட அரசியல் பயணம் இங்க தான் ஆரம்பிக்குது. இப்போ அவரு கேண்டிடேட்டா நிக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு சென்னையில இருக்கிறவரு. இவருக்கு மதுரை பத்தி என்ன தெரியும்? அரசியல் பத்தி என்ன தெரியும்? அப்புறம் அவர் கேண்டிடேட்டா நின்னா என்ன ஆகும்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இப்ப அவர் பதிலே குடுத்துட்டாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நான் என்ன ஊருன்னு உங்களால சொல்லவே முடியாது. நான் பொறந்தது ஒரு ஊர்ல, படிச்சது ஒரு ஊர்ல, வேலை பண்ணது ஒரு ஊர்ல. அப்போ என்னோட சொந்த ஊருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப மதுரை என் ஊர்லன்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல. அதுவும் என் ஊரு தான். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். மாசத்துல 15 நாள் நான் இங்க தான் இருக்க போறேன். என்னோட பிரச்சாரம் நான் ஆரம்பிச்சுட்டேன். இங்க நான் மேஜரா என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க கொண்டு வரணும். பாத்ரூம்ஸ் கொண்டு வரணும். சாலைகள் கொண்டு வரணும். இதுதான் என்னோட மேஜர் குறிக்கோளா இருக்கு. அதுக்கடுத்து மக்களுக்கு என்ன வேணுமோ, மக்களோட தேவை என்னவா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட பயணம் இருக்கும். இங்க கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, நான் இங்க வந்து இறங்குனப்பவே எனக்கு அவ்ளோ சப்போர்ட் இருந்துச்சு. அவ்ளோ மக்கள் வந்தாங்க என்ன பாக்குறதுக்கு. அதனால இந்த 2026 தேர்தல்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு குஷ்பு அவங்களோட சப்போர்ட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட கணவரோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசியல் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இவ்ளோ தூரம் என்னோட அரசியல்ல சப்போர்ட் பண்ணது அவர்தான். இப்ப அவரு களத்துல இறங்குனா அவருக்கு எவ்வளவு தூரம் நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பும் வெளியே வந்து, முக்கியமா ஸ்டாலின் அவர்களோடது, விஜய் அவர்களோடது எல்லாமே வெளியே வந்து எல்லாமே பேசப்பட்டுச்சு. இப்போ குஷ்பு அவர்களோட சொத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு பாக்கலாமா? இப்ப சுந்தர்சியோட மொத்த சொத்து மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா அது 47 கோடி. அதுல அசையும் சொத்து நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர்சி கிட்ட 2 கோடி அசையும் சொத்தும், குஷ்பு கிட்ட 6 லட்சம் அசையும் சொத்தும் இருக்கு. அதே அசையா சொத்து நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர்சி கிட்ட 20 கோடி அசையா சொத்தும், குஷ்பு கிட்ட 16 கோடி அசையா சொத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம குஷ்புக்கு செங்கல்பேட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கோவை மாவட்டங்கள்ல வேளாண் சேராத நிலம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சென்னையில பங்களா இருக்கு. அது இல்லாம வேற 2-3 இடத்துலயும் உங்களுக்கு பங்களா இருக்கு. இதெல்லாம் இல்லங்க. இதுல மெயினா பேச்சு பொருளா வந்த விஷயம் என்ன தெரியுமா? குஷ்பு கிட்ட 3 கிலோ தங்கம் இருக்கு. அதாவது 5 கோடி விலை மதிக்கிற தங்கம் குஷ்பு கிட்ட இருக்கு. அடுத்து நீங்க வெள்ளி பாத்தீங்கன்னா 24 கிலோ வெள்ளி. அதாவது இதோட மொத்த மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடிக்கு தங்கமும் 60 லட்சத்துக்கு வெள்ளியும் கையில வச்சிருக்காங்க. இந்த செய்தி வெளியே வந்ததோட இத பத்தி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. சுந்தர்சியோட சொத்து மதிப்பு வெளியே வந்தப்பதான் குஷ்போட சொத்து மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துச்சு. அது இல்லாம இப்ப சுந்தர்சி கிட்ட இருக்கிற கார் நீங்க பாத்தீங்கன்னா டொயோட்டா 28 லட்சம் ரூபாய்க்கு, கியா சோனட் 12 லட்சம் ரூபாய்க்கு, கியா கார்னிவல் 80 லட்சம் ரூபாய்க்கு. இப்படிதான் உங்களோட சொத்தை பிரிச்சிருக்காங்க. குஷ்பு ஏன் இந்த வாட்டி கேண்டிடேட்டா நிக்கல? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? 2026 தேர்தல்ல சுந்தர்சி முதல் தடவையா போட்டி போடுறாரு. அவர் ஜெயிப்பாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன அனலைஸ் பண்ணிருக்கீங்கிறது கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.